அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்ப்போம். இன்றைக்கி ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா சீரமைக்கப்பட வேண்டிய மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது டீலிமிட்டேஷன் பற்றி தான் நமக்கு இந்த இடத்துல டீப்பாக பேசியிருக்காங்க. ஸோ நமக்கு 2026 மக்கள் தொகை அடிப்படையில் இந்த மக்களவைகளை பிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி அடிக்கடி நம்ம செய்திகளில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது நியாயமான முறையில் நடக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு மாநிலத்துக்குமே பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படாத வகையில் இந்த ஒரு மறுசீரமைப்பு அப்படிங்கிறது இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஈக்குவலி வெயிட்டட் ஓட் அப்படிங்கிற இந்த நடைமுறையை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். எல்லாரோட ஓட்டுக்கும் ஒரே ஒரு வேல்யூ தான். ஓகேங்களா? நான் ஒரு ஓட்டு போட்டேன்னா எனக்கு ஒரு வேல்யூ தான். நான் போடுற ஓட்டுக்கு மட்டும் 2 வேல்யூ அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப ஒரு சில மாநிலங்களுக்கு தொகுதிகள் அதிகமாகவும் ஒரு சில மாநிலங்களுக்கு தொகுதிகள் கம்மியாகவும் வரப்ப அது ஒரு இன்இக்வாலிட்டியை கிரியேட் பண்ணும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மால் அப்ராப்ரியேஷன்மெண்ட் இல்லாம சரியான முறையில் அறிவியல் பூர்வமான முறையில் நமக்கு இந்த தொகுதிகள் மறுசீரமைப்பு அப்படிங்கிறத நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய பின்னணியை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் பார்த்தோம்னா நமக்கு சென்சஸ் எடுப்பாங்க. அதுக்கு சென்சஸ் ஆக்ட் அப்படிங்கிறது போடுவாங்க. சென்சஸ் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த மக்கள் தொகையை அடிப்படையாக வச்சு நமக்கு டீலிமிட்டேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? டீலிமிட்டேஷன் தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறத பண்ணுவாங்க. ஸோ அந்த டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 81, 82, 170, 329, 330, 332 போன்ற ஆர்டிகல்ஸ்ல ஒரு சில சேஞ்சஸை நமக்கு கொண்டு வரும். சரிங்களா? ஸோ இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படிங்கிறது ரிட்டையர்டு சீஃப் ஜஸ்டிஸ் தான் ஹெட்டா இருப்பாரு. அது இல்லாமல் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாரு. அது இல்லாமல் பார்த்தோம்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் எல்லாருமே இதுல மெம்பர்ஸா இருப்பாங்க. இவங்க தான் இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் இந்தியாவில் எத்தனை முறை போடப்பட்டிருக்கு அப்படின்னா 4 முறை. 1952 போட்டப்போ லோக்சபாவோட எண்ணிக்கையை 401 இருந்து 494 இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது 1963 போட்டப்ப அந்த லோக்சபா தொகுதிகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறது 520 மாறி இருக்கும். சரிங்களா? அடுத்தது 1973 542 மாறி இருக்கும். அப்புறம் 543 இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு அடிப்படையில தான் நமக்கு தொகுதிகள் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா இந்த 543 அப்படிங்கிற நம்பரையே நமக்கு இப்போ வரைக்குமே 543 அப்படிங்கிறதா இருக்கு. என்ன ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 543 அப்படிங்கிறது 1971 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையா வச்சிருக்கு. ஸோ 42வது சட்ட திருத்தத்தில் என்ன பண்றாங்கன்னா 1976 1971 எடுக்கப்பட்ட இந்த சென்சஸ் அடிப்படையில் 543 அப்படிங்கிற இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இதுவே ஒரு 25 வருஷத்துக்கு தொடரட்டும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில் 2001 வரைக்கும் இதுதான் 543 அப்படிங்கிற நம்பரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அடுத்தது 84வது சட்ட திருத்தம் 2001 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதை இன்னொரு 25 வருஷத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் 2026 வரைக்கும் இதே கவுண்ட் தான் இருக்கு. சரிங்களா? இப்போ 2026 அப்புறமா மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யுது. அதே மாதிரி பார்த்தோன்னா 2001 இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த கான்ஸ்டிடியூவன்சி தொகுதிகளோட அந்த எல்லைகளை கொஞ்சம் விரிவாக்கம் செஞ்சிருப்பாங்க. அந்த பவுண்டரிஸை மட்டும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ இப்படி இருக்கப்ப நம்ம கடந்த காலத்துல இருந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1952 இந்தியாவோட மக்கள் தொகை 17 கோடி, பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது 401 மக்களவை தொகுதிகளாக இருந்துச்சு. இப்ப பார்த்தோம்னா 96 கோடி இருக்கு. ஆனா இன்னமும் 543 சீட்டு தான் இருக்கு. அப்ப மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி பிரதிநிதித்துவம் தேவை அப்படிங்கிறது நியாயமான ஒரு விஷயம் தான். இதுவே மற்ற நாடுகளை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிரிட்டன்ல பார்த்தோம்னா அவங்களோட மொத்த மக்கள் தொகை 6 crore தான். ஆனா அங்க இருக்கக்கூடிய லோயர் ஹவுஸோட சீட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 650 இருக்கு. இதுவே பிரான்ஸ்ல பார்த்தோம்னா 6 கோடி மக்கள் இருக்காங்க, கிட்டத்தட்ட 577 சீட் இருக்கு. 8 கோடி மக்கள் தொகை கொண்ட ஜெர்மனில 736 லோயர் ஹவுஸ் சீட் இருக்கு. அப்ப இந்தியாவிலையும் இந்த மாதிரி ஒரு இன்க்ரீஸ் தேவை அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இன்க்ரீஸ் ஆனாதான் என்ன பண்ண முடியும், நம்ம தொகுதிகளோட அந்த ரீஜனல் இஷ்யூஸை நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணி பேச முடியும். தொகுதிகளுக்கான விஷயத்தை நம்ம பண்ண முடியும். அந்தந்த கான்ஸ்டிடியூவன்சிஸ் அந்த பர்டிகுலர் ரீஜன் அப்படிங்கறத டெவலப்மெண்ட், அந்த ஒரு டெவலப்மெண்ட்டை நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஆனா அதே வேலையில பாக்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்தியா மற்ற நாடுகள் மாதிரி கிடையாது. இந்தியா ஒரு பல கலாச்சாரங்களை கொண்ட ஒரு நாடா இருக்கு. நிறைய டைவர்சிட்டி அப்படிங்கிறது இந்தியால அதிகமாகவே இருக்கு. அப்ப இவ்வளவு டைவர்ஸா இருக்கக்கூடிய கண்ட்ரியில
நமக்கு சொசைட்டல் டைனமிக்ஸை எடுத்து பார்த்தாலும் மக்கள் தொகை பெருக்கம் அப்படிங்கிறதும் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல தான் இருக்கு. ஒரு சில ஸ்டேட்ல நிறைய இருக்கு, ஒரு சில ஸ்டேட்ல வந்து கம்மியா இருக்கு. மைக்ரேஷன், அர்பனைசேஷன், எஜுகேஷன், ஹெல்த், இந்த மாதிரி எல்லாமே வந்து எங்கேயுமே சீராக இல்லை, ஒரே மாதிரியா எங்கேயுமே கிடையாது, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அப்ப இந்த மாதிரியான காலகட்டத்துல நமக்கு பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடுன்னு கூட நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல நம்ம தொகுதிகளை மறுசீரமைக்கிறது சரியா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. அதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா நிறைய கோரிக்கைகள் எதிர்த்தரப்புல இருந்து வருது. என்னன்னா நமக்கு வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து நடத்தணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தென்னிந்திய மாநிலங்களுக்கு குறையாத வகையில, பிரதிநிதித்துவம் குறையாத வகையில இந்த டீலிமிட்டேஷன் இருக்கணும். இந்த மாதிரி பல்வேறு கோரிக்கைகளை வந்து அவங்க வச்சுட்டே தான் இருக்காங்க. ஏன் இந்த ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க, தென் மாநிலங்கள் ஏன் இவ்வளவு பயப்படுறாங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, நமக்கு 15வது நிதி ஆணையம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா 1971 சென்சஸை பேஸ் பண்ணி அந்த நிதியை வந்து பிரிச்சு கொடுக்கல. அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா 2011 வந்த சென்சஸை பேஸ் பண்ணி பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இதனால என்னாச்சுன்னா தென் மாநிலங்களுக்குன்னு வரக்கூடிய நிதி கம்மியாச்சு. அதனால பல மாநிலங்கள், பல தென் மாநிலம், உதாரணத்துக்கு கேரளா, நிறைய நிதி நெருக்கடியை வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. அப்ப சமீபத்தில் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பை வச்சு தென் மாநிலங்களுக்கு நிதியை பிரிச்சு கொடுக்கறப்பயே இவ்வளவு பிரச்சனை இருக்கு, தொகுதிகளை பிரிக்கிறப்ப எவ்வளவு பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கறதா இந்த இடத்துல ஒரு கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஏன்னா தென் மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க, அதனால அவங்களுக்கு வந்து கம்மியான நிதி அளிக்கப்படுது. ஏன்னா பாப்புலேஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டரா இருக்கு தொகுதிகளை, மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நிதி வாங்குறதுல. அதே மாதிரிதான் தொகுதிகளை மறுசீரமைக்கிறதுலயும் பாப்புலேஷன் தான் ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கு. அப்ப எப்படி நிதி கம்மியாச்சோ அதே மாதிரி தொகுதிகளும் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கறத சொல்ல வராங்க. அப்ப என்னதான் பண்ணலாம் அப்படின்னா அடுத்த 25 ஆண்டுகளுக்குமே இதே 543 அப்படிங்கிற நம்பரே தொடரட்டும். அந்த 25 ஆண்டுகளுக்குள்ள பார்த்தோம்னா நம்மளோட டெவலப்மெண்ட் வந்து இந்தியா ஃபுல்லா யூனிஃபைடா ஒரே மாதிரியான ஒரு வளர்ச்சியை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா மற்ற நாடுகள் ஜெர்மனி, பிரான்ஸ், பிரிட்டன்ல பண்ண மாதிரி நம்மளும் தொகுதிகளை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சஜஷனை கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான், இதை பத்தி நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம், அதனாலதான் நம்ம ஓவர்வியூவா நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ நம்ம அகாடமியோட லீடர்ஸ் டெஸ்ட் சீரீஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது ஆஃப்லைன்ல வந்து முடிஞ்சிருச்சு. ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நமக்கு நாளானைக்கு நடக்க போகுது. 16th மார்ச் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆன்லைன்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆன்லைன்ல நீங்க இந்த குரூப் 1 சீரீஸ் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பாடசாலை பிளாட்ஃபார்முக்கு வந்து கால் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல், அடுத்தது எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் அண்ட் தென் கொஷின் பேப்பர் எல்லாமே வந்து உங்களுக்கு பாடசாலை பிளாட்ஃபார்ம்லேயே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே கொரியர் அனுப்பிடுவாங்க. ஓகேங்களா? மெட்டீரியல் அண்ட் OMR ஷீட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே கொரியர் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கொலீக்ஸ் யாரெல்லாம் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்சை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு ஃபீட்பேக் வேணாலும் கேட்டு பாருங்க, டெஸ்ட் எவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா மொரீஷியஸ் 8 ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பிரதமர் பார்த்தோம்னா மொரீஷியஸ்ல வந்து இருக்கார். மொரீஷியஸ் நாடு நம்ம பிரதமருக்கு பார்த்தோம்னா அவங்க நாட்டோட உயரிய விருதை வந்து கொடுத்துருக்காங்க. இதன் மூலியமா மொத்தம் 21 நாடுகள் நம்ம பிரதமருக்கு அவங்க நாடுகளோட உயரிய விருதுகளை வந்து வழங்கி இருக்காங்க. ஸோ இப்ப இந்தியா பிரதமர் அங்க இருக்கனால ஒரு சில ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது கையெழுத்தா இருக்கு. அதுல பார்த்தோம்னா இந்த கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன் ரிலேட்டடா நம்ம லோக்கல் கரன்சியை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம். அடுத்தது மொரீஷியஸ் கவர்மெண்ட்டுக்கும் நம்மளோட ஸ்டேட் பேங்குக்கும் கடன்களை வழங்குறதுக்கான ஒரு ஒப்பந்தம். அப்புறம் MSME செக்டார்ல நமக்கு கோஆபரேஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஒரு ஒப்பந்தம். அடுத்தது வந்து இந்த டிப்ளமேட்ஸுக்கான ட்ரைனிங்காக ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. அடுத்தது இந்திய அரசாங்கத்தோட தேசிய நல்லாட்சி மையம், அதே மாதிரி அவங்களுடைய நிர்வாக சீர்திருத்த அமைச்சகமுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம். அடுத்தது இந்தியாவுடைய கடற்படைக்கும் மொரீஷியஸ் அரசாங்கத்துக்கும் இடையே இந்த இன்ஃபர்மேஷன் ஷேரிங் ரிலேட்டடா ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. அடுத்தது இந்திய தேசிய பெருங்கடல் தகவல் மையம் அவங்களுக்கும் மொரீஷியஸோட கடல்சார் மண்டல நிர்வாகத்துக்கும் ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. அடுத்தது இந்தியாவோட அமலாக்கத்துறைக்கும் மொரீஷியஸ் நாட்டுடைய நிதி குற்றங்கள் தடுப்பு ஆணையத்துக்கும் ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. ஜஸ்ட் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது உலக பல்கலைக்கழகங்கள் பாடவாரி தரவரிசை சென்னை IIT 31வது இடம். அதாவது
நமக்கு வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ் QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆயிருக்கு சரிங்களா. ஸோ இந்த ரேங்கிங்ஸை பார்த்தோம்னா லண்டனை சேர்ந்த ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த ரேங்கிங்ஸை வெளியிடுறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மாசச்சூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. தொடர்ந்து 13 வருஷமா இவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. இந்தியாவிலிருந்து எத்தனை கல்வி நிறுவனங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா போன வருஷம் பார்த்தோம்னா 69 கல்வி நிறுவனங்கள் இருந்துச்சு. ஆனா இந்த வருஷம் பார்த்தோம்னா 79 கல்வி நிறுவனங்கள் இந்த ரேங்கிங்ஸ்ல வந்து ரெப்ரசென்ட் ஆயிருக்கு சரிங்களா. இதுல டாப் 50ல எவ்வளவு யூனிவர்சிட்டிஸ், டாப் 50ல இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு டாப் 50ல மட்டும் கிட்டத்தட்ட 9 இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் வந்து இருக்கு சரிங்களா. டாப் 50ல மட்டுமே பாத்தீங்கன்னா நமக்கு 9 இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த 9 இந்தியன் யூனிவர்சிட்டிஸ்ல பெஸ்ட் பெர்ஃபார்மர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா 31st பிளேஸ்ல இருக்கக்கூடிய IIT மெட்ராஸ் ஓகேங்களா. ஸோ இந்தியாவிலிருந்து ரெப்ரசென்ட் ஆயிருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்ல டாப் ரேங்கிங் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா IIT மெட்ராஸ்க்கு 31st பிளேஸ்ல வந்து இருக்கு சரிங்களா. ஸோ ஓவராலா போன வருஷம் பார்த்தோம்னா IIT நியூ டெல்லி இருந்திருக்கும், இந்த வருஷம் IIT மெட்ராஸ் வந்து வந்திருக்கு சரியா. ஸோ இந்த டேட்டாஸை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்ததா உள்ள பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோர்ஸ் வாரியா இன்ஜினியரிங்ல எப்படி இருக்கு, அடுத்தது வந்து மெடிக்கல்ல எப்படி இருக்கு, மேனேஜ்மெண்ட் கோர்சஸ்ல யார் ஃபர்ஸ்ட், பெட்ரோலியம் கோர்சஸ்ல யார் ஃபர்ஸ்ட், அந்த மாதிரி தனித்தனியா கொடுத்துருப்பாங்க. இப்போ ஓவராலா இருக்கக்கூடிய டேட்டாஸை தெரிஞ்சுக்கிட்டா போதும் சரியா. ஸோ இன்னைக்கு DNA இருந்த முக்கியமான செய்திகளை பார்த்திருக்கோம். நன்றி.